2019 பிரகாரம் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூஜிசி பிரகாரம் இவங்களுக்கு சம்பளம் 50,000 கொடுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு உத்தரவு. நீதிமன்றமும் பிறப்பிச்சு உத்தரவு. இந்த நீதிமன்ற உத்தரவை அரசு நிறைவேற்றிருக்கிறார். நாங்களும் பலகட்ட போராட்டங்களும் பலகட்ட கோரிக்கைகளும் கொடுத்துருக்கோம். காலேஜ் எஜுகேஷன் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து அதாவது நீங்கள் இவங்களுக்கான சம்பளம் கொடுக்கறதுக்கான 50,000 இது இல்லை, நிதி இல்லை, நிதியும் சொல்கிறாங்க. கோர்ட்டு சொல்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறோம். அது வந்து கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு நாங்கள் போயிட்டோம். அப்படியே விட்டு போட்டு திரும்ப அது கண்டனவாதி கோர்ட்டுன்னு போட்டோம். நாங்கள் கண்டன ரூல்ஸ் என்னன்னா கண்டனவாத கோர்ஸ் கவர்மெண்ட் ஃப்ரீ பண்ண முடியாது. கண்டனவாத கோர்ஸ் கோர்ட்டு போன பிறகு கவர்மெண்ட் அதை எச்சேடாக வந்து ஆனால் அதை வந்து கண்டிப்பாக பண்ணாங்க. அது வந்து என்னன்னா நீதிமன்றம் சொல்லி நீங்கள் நீதிமன்றம் கவர்மெண்ட் சைடில் வந்து ஏன் அதை திரும்ப அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்குது தொடர்ந்து ஜட்ஜி கேட்டுருக்கேன். ஆனால் கவர்மெண்ட் சைடில் அது ரிப்ளை இல்லை. அதுதான் சரி திரும்ப இந்த கூட்டத்தில் வரப்போகுது பட்ஜெட் கொடுக்குறாரு 10ஆம் தேதி அமைச்சரவை கொடுத்தோம். இப்போ இந்த பட்ஜெட்லேயாவது ஆனால் ஆட்சி முடிவு தருவாயில் இருக்குது. ஏதாவது எல்லா நாங்கள் உயர்கல்வி துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் பண்ணுறோம். புதுவை பெண் ஆண் முதல்வர் கல்லூரி முதல்வர் போன்ற திட்டத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தான் வந்து எஸ்சிஎஸ்டி எம்பிசி ஸ்காலர்ஷிப் மேன் பவர் நாங்கள் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 170 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரி சேர்த்துக்கு கிட்டத்தட்ட 7,300 பேர் வேலை பார்க்குறோம். நாங்கள் தமிழ்நாட்டில் 80% வேலை பார்க்குறோம். 20% தான் ரெகுலர் பேராசிரியர். ரெண்டுமே ஒரே பணி தான் நேச்சர் ஆஃப் பில்டிங்.